போட்டித் தேர்வு வினாவிடைகளில் ஆங்கில மைசூர் போர் பற்றி சில தகவல்களை பார்க்கலாம். குறிப்பாக ஆங்கில மைசூர் போரானது குறிப்பாக மைசூர் பகுதியில் ஆட்சி செய்தவர் ஐதர் அலி என்பவர் ஆவார். இவர் 1761ஆம் ஆண்டு மைசூர் சமஸ்தானத்தின் மன்னராக பொறுப்பேற்றார். இவற்றில் முதல் ஆங்கில மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1767 முதல் 1769 வரை. அவற்றின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை மதராஸ் உடன்படிக்கை ஆகும். அதற்கு அடுத்தபடியாக இரண்டாவது ஆங்கில மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1780 முதல் 1784 வரை. இவற்றில் 1782ஆம் ஆண்டு புற்றுநோயின் மூலமாக ஐதர் அலி மறைகிறார். அப்போரை தொடர்ந்து அவருடைய மகன் திப்பு சுல்தான் வழிநடத்தி செல்கிறார். இரண்டாவது ஆங்கில மைசூர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை மங்களூர் உடன்படிக்கை ஆகும். அடுத்தபடியாக மூன்றாவது ஆங்கில மைசூர் போர் 1790 முதல் 1792 வரை நடைபெற்றது. இந்த போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை ஆகும். அதைத் தொடர்ந்து நான்காவது மைசூர் போர் 1799ஆம் ஆண்டு நடைபெற்றது. அப்பொழுதிருந்த வங்காளத்தின் ஆங்கில கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி பிரபுவின் சகோதரர் ஆர்தர் வெல்லஸ்லி திப்பு சுல்தான் அவர்களை 1799 மே 4ஆம் நாள் கொன்று விடுகிறார். அத்துடன் மைசூர் சமஸ்தானத்தில் ஐதர் அலி மற்றும் திப்பு சுல்தானுடைய வாழ்க்கையானது முடிவுக்கு வருகிறது. மீண்டும் அப்பகுதியானது பழைய அரசரான கிருஷ்ணராஜ உடையார் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்போரானது முடிவுற்ற பிறகு திப்பு சுல்தான் மறைந்த பிறகு அவருடைய குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.